ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மார்க்கமன் லாரன்ஸ் இந்த இன்டர்செக்ஷன் கிட்ட தான் நின்று ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிற்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு சொன்னால் ஸ்னோ கார் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க, ஒரு வியூவை லைட்டாக கொஞ்சம் பார்த்துட்டு, அதிகமான நேரம் வெளியிலே நிற்க முடியாது, எனக்கு அது குளிரும்ல. சரி, ஓகே, உங்களுக்காக ஒரு லைட்டாக ஒரு வெளியில் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு திரும்ப உடனே வந்துடுவேன். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனு. பின்னுக்கெல்லாம் வந்துட்டு பீஸா ஸ்டோர் இருக்குது, ஹேரால் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. Canadian Tire, Cedar Bromo, இது ஒரு ஃபேமஸான ஒரு பர்கர் இது கடை, பர்கர் கிங் சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ கொட்டி இருக்குதுன்னு. அதாவது கொட்டுனது பூமியின் தன்மை கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால இப்போ கொட்ட ஓரளவுக்கு கரைஞ்சிட்டு வந்துடுது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் முடியெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்றா கம்பி முடி மாதிரி ஆகிருங்க. இங்கே பார்க்கலாம், காற்றுலாம் முடியெல்லாம் பறக்காது, கம்பி மாதிரி ஆகிடும். அப்படியே கம்பி மாதிரியில் கம்பி மாதிரி அப்படியே இருக்கும். பிறகு ஹீட்டிங்குள்ளே போனால் தான் திரும்ப பழைய நிலைமைக்கு வரும். ஓகே, இன்றைக்கி கார் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் கார் வந்துட்டு புதுசாக வாங்கியிருக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கார் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த விதமான ப்ரஷ் வாங்கி வச்சுருக்கணும். இது கனடியன் டயரில் கிடைக்கும், ப்ளஸ் மற்ற கடைகள்லேயும் வால்மார்ட் மற்ற இடங்கள்லாம் கிடைக்கும். இந்த ஸ்னோ டைமில் அதிகமான கடைகளில் விற்பாங்க. இது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னு சொன்னால், காரை ஓட்டிகிட்டு போனால் ஒரு சமயம் ஸ்னோ அதிகமாக கொட்டி இருந்தால் உங்கள் காரை க்ளீன் பண்ண முடியாது. க்ளீன் பண்ண முடியாமல் வந்துட்டு நீங்கள் வியூ ஒன்றுமே கண்ணாடியெல்லாம் ஃபுல்லாக மூடிட்டுனா நீங்கள் வந்துட்டு காரை ஓட்ட முடியாத நிலமை வரும். நீங்கள் பெரிய சிரமத்துக்குள்ளாகுங்க. அப்போ இந்த டிவைஸ், இந்த இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வச்சுருக்கணும் காரில். ஸ்னோ டைமில் ஸ்னோலாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்கலாம், வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கலாம். இது இந்த பகுதி கண்ணாடியை உறைஞ்சக்கூடிய பகுதி, கண்ணாடியை சுரண்டக்கூடிய பகுதி. ஏன்னு சொன்னால், இப்போது ஸ்னோ வந்துட்டு அதிகமாக இல்லை, ஸ்னோ அதிகமாக கொட்டிடுச்சுன்னு சொன்னால் இந்த இடம்லாம் ஃப்ரீசிங் ஆகி கிளாஸ் கண்ணாடியெல்லாம் அப்படி என்ன சொல்கிறதுனா அப்படி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷால், இது ப்ரெஷ் பகுதி, இதில் நீங்கள் க்ளீன் போகும்போது க்ளீன் பண்ண வராது, ஏன்னா ஃபுல்லாக பிடிச்சிருக்கும். அப்போ நீங்கள் இதால் தான் சுரண்டி கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு இந்த ப்ரெஷ்ஷால் மற்ற இடங்களில் ஸ்னோ கொட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தட்டுனீங்கன்னா கொட்டிடும். ஃபுல்லாக ஸ்னோவை க்ளீன் பண்ணதுக்கு பிறகு தான் நம்பர் பிளேட்லாம் அவசியம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு டிக்கெட் கண்டிப்பாக இருக்குது. இது அவசியம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். நீங்கள் வந்துட்டு காரை ஸ்னோவோட க்ளீன் பண்ணாமல் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா போலீஸ் பார்த்தா மறித்து உங்களுக்கு அதுக்குள்ளே ஃபைனை தருவாங்க. ஃபைனை கட்டியே ஆகணும். அது உங்களுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. க்ளீன் பண்ணாமல் போனால் வியூ சரியாக இருக்காது. நீங்கள் கொண்டு போய் இடிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்கள் கார் மட்டும் பாதிப்பு உண்டாகாது, மற்றவங்களுடைய காரும் பாதிப்புக்குள்ளாகும். ஓகே, அப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவோம்.
அப்போ நீங்கள் அந்த இது வச்சுருக்கணும், ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இது வச்சுருக்கணும். கடுமையான ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் இல்லாட்டி கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கரண்ட் டொரண்டோ வெதர் சொல்லி தட்டி பார்த்தா இன்றைக்கி எந்த ஸ்னோ வந்துட்டு ஸ்னோ இல்லையான்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸ்னோ வந்துட்டு எவ்வளோ அளவு கொட்டும்ங்கிறதும் காமிக்கும். அதிகமான ஸ்னோ கொட்டும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இதை கொண்டு எடுத்துகிட்டு போகணும். இந்த இது வந்து குறைவான ஸ்னோ கொட்டுனாலும் கூட நீங்கள் இதை வச்சுருக்கணும். அதிகமாக கொட்ட போகுதுன்னு தெரியும் போது ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஷவல்னு சொல்லுவாங்க. ஸ்னோ வந்துட்டு க்ளீன் பண்ணி அள்ளி போடக்கூடிய இது டிவைஸ் ஷவல். அது ஒரு சின்ன ஒரு ஷவல், டாலராமா வால்மார்ட் இதெல்லாம் விற்பாங்க. அந்த இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கார் பின்னால் போட்டு போகிறது ரொம்ப சேஃப்டி. ஏன்னு சொன்னால் திடீர்னு ஒரு கொஞ்சம் அவுட்ரு ஏரியா மாதிரி போகக்கூடிய இடங்களாக இருக்கலாம். அந்த இடங்களில் உங்கள் கார் வந்துட்டு ஸ்னோவில் மாட்டியிருக்கலாம். ஸ்னோவில் மாட்டி இருந்தால் வந்துட்டு அதை ஸ்னோவை வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்னோவை என்னன்னு சொன்னால் ஒரு சேரில் உங்கள் கார் ஒரு சேரில் மாட்டிக்கிடுச்சுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் ஓரளவு அதை என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அதை தோண்டி க்ளீன் பண்ணி விட்டால் தான் பாதை அந்த ரோதை போகக்கூடிய அந்த வீல் போகக்கூடிய அந்த வழியை ஓரளவு க்ளீன் பண்ணி விட்டால் தான் ரெண்டு வீலும் போகக்கூடியதை க்ளீன் பண்ணி விட்டு வண்டியை எடுத்தால் தான் டக்குன்னு போகும். அப்போ அந்த இடம் க்ளீன் பண்ணாமல் ஸ்னோவாக கிடக்குது, எதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க? ஷவல் இல்லாமல் வந்துட்டு உங்களால் க்ளீன் பண்ண முடியாது. அப்போ கையை வச்சு எவ்வளோ நீங்கள் க்ளீன் பண்ண முடியும்? அது மாதிரி கடுமையான ஸ்னோ கொட்டக்கூடிய நேரங்களில் ஒரு ஷவல் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, லேசான ஸ்னோங்களுக்கு ஷவல் தேவையில்லை. ஆனால் இந்த இது கண்டிப்பாக ரொம்ப அவசியம் நீங்கள் வச்சுருக்க வேண்டிய விஷயம். ஸ்னோ முடிகிறது வரை உங்கள் கார்லேயே இருக்கட்டும், ஒருபோதும் எடுத்துடாதீங்க. எப்போ கொட்டும் எப்போ கொட்டாதுன்னு சொல்லிட்டு தெரியாது, அதனால் அவசியம் வச்சுருங்க. ஓகே, இப்போது இன்டோர் பார்க்கிங் அவுட்டோர் பார்க்கிங் சொல்லிட்டு இருக்குது. இப்போ இன்டோர் பார்க்கிங் வாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, போவாங்க கார் எடுப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. நான் இன்டோர் பார்க்கிங் ஸ்னோவை பற்றி வந்துட்டு நான் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன், சரி வேலைக்கு போயிட்டே இருப்பேன். அப்போது வேலைக்கு போகக்கூடியவங்க சில பேர் அவுட்டோர் பார்க்கிங்கில் தான் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் தான் பார்க் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வெளியில் பார்க் பண்ணும்போது அந்த ஸ்னோவெல்லாம் கொட்டி கடுமையான ஸ்னோ, சில நேரங்களில் கடுமையான ஸ்னோ நைட்டு பூரா கொட்டுன்னு கொட்டி உங்கள் காரே மூடக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம வந்து ஃபாஸ்ட்டான முறையில் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் அந்த நேரங்களில் இது யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறதை விட வீட்டில் உள்ள விளக்கமறு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது காமெடியாக தெரியும் நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் செய்து பாருங்கள். நீளமான விளக்கமறு அப்படியே வச்சு சர்ன்னு ஒரு தள்ளு, திருப்பி அங்கேருந்து ஒரு 3-4 இலே வந்துட்டு அப்படி கார் பூரா க்ளீன் பண்ணிடும். ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க. ஆஹா, கொஞ்ச நேரத்தில் க்ளீன் பண்ணிட்டோமே. அது மட்டும் இல்லை, இது சின்னதை வச்சு அதிகமான ஸ்னோ கொட்டி இருக்கிறத க்ளீன் பண்ணும்போது அது காற்று ஒரு பக்கத்தில் சில நேரங்களில் அடிச்சிச்சுன்னா அந்த நம்ம க்ளீன் பண்ண ஸ்னோவே அள்ளி அப்படி மூஞ்சிலெலாம் அடிக்கும். அப்போ விளக்கமருங்கிறது பெரிய கம்புலான அது கம்பில் தான் இருக்கும், தடியில். அப்போ அதுலேருந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அது கொட்டக்கூடிய ஸ்னோவெல்லாம் நம்ம மேலே படாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கடுமையான ஸ்னோ இருக்கக்கூடிய நேரங்களில், மூடி இருக்கக்கூடிய நேரங்களில் இதை விட உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிடலாம்ங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அது ஒன்றும் ஓகே. இப்போ வந்துட்டு கார் கண்ணாடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்க்ராப்பர். இந்த பகுதி ஸ்க்ராப்பர், கார் கண்ணாடியை க்ளீன் பண்ணக்கூடிய பகுதி. இதை வச்சு தான் சுரண்டி க்ளீன் பண்ணணும். அதிகமான ஸ்னோ வந்துட்டு நைட்டு பூரா கொட்டி அது ஃப்ரீசிங் ஆகி கண்ணாடி பூரா பிடிச்சி போச்சு. அப்போ இதில் போட்டு க்ளீன் பண்ணி சைடு பின்பகுதி எல்லா பகுதியும் சுற்றி க்ளீன் பண்ணணும். அதுக்கே ஒரு டைம் எடுக்கும். வேலைக்கு சரண்டு போகக்கூடிய ஆள் இதுக்காகவே வந்துட்டு ஸ்னோவை போட்டு சுரண்டி 10 நிமிஷம் 15 நிமிஷம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். கனடாவில் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால், வரக்கூடியவங்க புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க, கனடாவில் வேலை நேரத்தில் 1 நிமிஷத்தை கனெக்ட் பண்ணுவாங்க.
என்னங்க 1 நிமிஷத்தை கணக்கு பண்ணுவாங்களா? ஆமாங்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் கணக்கு பண்ணுவாங்க. அங்கே கணக்கு பண்ணி அவங்க சம்பளம் தர்றாங்கல்ல, அப்போ அவங்க கணக்கு பண்ண தான் செய்வாங்க. டைமிங் படி தான் அவங்க கொடுக்குறாங்க சம்பளங்கும்போது, அந்த 1 நிமிஷத்தில் அவங்க கணக்கு பண்ணுவாங்க. டைமிங்கில் கரெக்டான டைமில் போய் ஆகணும். அப்போ 10 மினிட்ஸ் ஸ்னோனால லேட்டாக போச்சு, இதனால அது லேட்டாக போச்சுன்னு காரணம் சொல்லக்கூடிய நாடு கிடையாது. வேலை, ஸ்கூலுக்கு போகிறாங்க, எதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் டைமில் ஷார்ப் டைமில் வந்துட்டு நீங்கள் போயே ஆகணும். அப்போ அதுக்கு முன்னாலே அந்த இடத்துல போய் இருக்கக்கூடிய தன்மையை பழகிக்கிடணும். அப்போ தான் கரெக்டான டைமுக்கு போக முடியும். அதை நீங்கள் ஒவ்வொருவரும் வந்துட்டு இப்போ புரிஞ்சு அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சுரண்டுறது வந்துட்டு அது டைமிங் ஆகுங்க. ஃபாஸ்ட்டாக சுரண்டுறதுக்கு என்ன வழிங்க என்று சொன்னால், இப்போ என்னென்னு சொன்னால் பழைய கார் உள்ள வச்சுருக்கிறவங்களுக்கு உள்ள இது சொல்கிறேன். புது கார் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் புது காரில் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி உள்ள காராக இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஸ்டார்டிங் சுவிட்சை தட்டுனா காரு ஸ்டார்ட் ஆகும். அவங்க ஏற்கனவே ஹீட்ரு இதை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் கார் ஸ்டார்ட் ஆகிடும். ஹீட்டிங் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க என்ன லெவலில் ஏற்கனவே வச்சுருந்தாங்களோ அந்த ஹீட்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கும். கார் நல்லா வார்ம் ஆகிடும். வார்ம் ஆகி இருக்கும்போது கிளாஸ்லாம் ரொம்ப மெல்ட் ஆகி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அதே சமயம் அந்த மாதிரி இல்லை, பழைய கார் நான் வச்சுருக்கிறேன், அப்போ இதை வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னால், ஒன்று நீங்கள் வந்துட்டு முதல்ல கண்டிப்பாக 2 கீ வச்சுருப்பாங்க. அவுட்டோருங்கும் போது நீங்கள் கீயை போட்டு உள்ளே போயிருந்தால் சேஃப்டியில் யாராவது கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ கீயை எடுத்துகிட்டு போய் காரை ஸ்டார்ட் பண்ணி ஹீட்டை போட்டு விட்டு நல்லா ஹாயில் வச்சுருந்து ஏர் ப்ளோவெல்லாம் நல்லா கண்ணாடி பக்கம் போகக்கூடிய அளவில் திருப்பி வச்சுருந்தோம்னு சொன்னால் கண்ணாடிக்கு எல்லாம் ஹீட் எல்லாமே நல்லா போகும், மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் கையோட ஒரு விளக்கம் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் சண்டை 2 இழுத்து விட்டு மற்ற இது சுரண்டாமல் நீங்கள் அப்படியே நீங்கள் போயிட வேண்டியது. எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மற்ற ஜாக்கெட் போடணும், ஷூ போடணும், அது போடணும், இது போடணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒரு 5 மினிட் 10 மினிட்ஸ் உள்ள வேலை இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது கையில் ரொம்ப நல்லா கேட்டுக்குங்க, ரொம்ப அவசியமானது. நீங்கள் தான் சொன்னீங்க, அதனால் நான் செஞ்சேன், என் கார் கண்ணாடி இது மாதிரி ஆயிடுச்சு என்று குற்றம் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கார் இது வந்து சொன்ன வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் வேறு, வார்ம் வாட்டர் வேறு. இதமான சூடு உள்ள தண்ணி ஒரு 2-3 லிட்டர் 4-5 லிட்டர் அளவுக்கு அடுப்பில் கொதிக்க வச்சு, எப்படி இதமான சூடாக தான் இருக்கணும். கலகலப்பான நல்லா கலகலப்பாக நல்லா கொதிக்குது பாருங்கள். அந்த சூடோட உள்ள தண்ணியை கொண்டு வந்து கண்ணாடியில் ஊற்றி விட்டிங்கன்னு சொன்னால், இதனால் நிறையா பேருக்கு விண்ட்ஷீல்டு சொல்லக்கூடிய கார் கண்ணாடி உடஞ்சிருக்குது, திருப்பி விட்டுருக்குது. கடுமையான குளிரில் கடுமையான என்ன சொல்கிறது ஹாட் வாட்டரை ஊற்றினோம்னு சொன்னால் வெடிச்சிடும். அதே சமயம் மிதமான ஒரு தண்ணியை நீங்கள் ஊற்றுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வெடிக்காது. நான் நிறையா தடவை ஊற்றிருக்கிறேன், ஊற்றினதுனால தான் சொல்கிறேன். ஓகே, மிதமான அளவு தண்ணீரை ஊற்றுங்க, கண்டிப்பாக வெடிக்காது. வரும்போது ஏற்கனவே நீங்கள் ஸ்னோவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறீங்க, பிடிச்சிருக்கக்கூடிய கட்டியாக இறுவி போயிருக்கக்கூடிய ஸ்னோவை தான் இப்போ க்ளீன் பண்ணணும். அதுக்கு ஹீட்டில் போட்டிருக்கிறதுனால ஓரளவு மெல்ட் ஆகி இருக்கும். ப்ளஸ் சுடுதண்ணி வேறு பிடிச்சிட்டு வர்றீங்க, சற்று ஒரு ஊற்றி விட்டு காரை நீங்கள் சற்று ஊற்றி விட்டு நீங்கள் காரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் போனாலே வந்துட்டு அதுக்குள்ளேயே அதெல்லாம் கரைஞ்சி ஓடி போயிடும். ஸ்னோவுக்கு அந்த கண்ணாடியில் உள்ள பிடிச்சிருக்கக்கூடியதெல்லாம் கரைஞ்சிரும். நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு சட்டியோ இல்லாட்டி வாலிலோ ஏதோ வச்சு இந்த இதை திரும்ப வீட்டுக்குள்ளே போய் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காமல் டைமிங் வேஸ்ட் பண்ணாமல் கார்லேயே வச்சுட்டு நீங்கள் காரை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டக்குன்னு போய்கிட்டு இருக்கலாம். உங்கள் வேலைக்கு ஃபாஸ்ட்டாக போகலாம். ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணக்கூடிய மெத்தடை தான் நான் சொல்கிறேன். ஏன்டா நான் அப்படி தான் நான் செஞ்சேன். முன்னே அவுட்டோர் பார்க்கிங்கில் இருக்கும்போது செஞ்சேன். இப்போ இன்டோர் பார்க்கிங்கில் இருக்கிறனால எனக்கு பிரச்சனை இல்லை. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்டரை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது, நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு வைப்பர் எப்படி வச்சுருக்கணுங்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தேன். வைப்பர் வந்துட்டு கடுமையான ஸ்னோ கொட்டம்போது ஒரு நேரங்களில் ஃப்ரீசிங் ஆகிரும் கண்ணாடி. ஸ்னோ வைப்பர் வந்துட்டு அப்படி கண்ணாடியோட ஒட்டிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க என்னது வைப்பரை போட்டு விட்டால் வராது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வைப்பரில் உள்ள பிளேடை, அதாவது ரப்பரை இழுத்து கொண்டு பிச்சு கொண்டு தான் வரும், வைப்பர் வீணாக போயிடும். அப்போ கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும்னா ஒரு மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வைப்பரை யூஸ் பண்ண முடியும். ஓகே, மற்ற வேறு அடிக்கடி நான் என்னுடைய வரக்கூடிய சேனல்களில் என்ன சொல்கிறேன்னா வீடியோஸுங்களில் கண்டென்ட்களில்
நான் இனி பேசக்கூடியது ஸ்னோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஸ்னோ நேரங்களில், வின்டர் நேரங்களில் ஸ்னோவை பற்றி பேசாமல் வேறு என்னத்தை பற்றிங்க பேச முடியும்? சம்மரை பற்றியா பேச முடியும்? வெயில் வந்துட்டு இப்போ வெயிலில் நீங்கள் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடணும், நீங்கள் வந்துட்டு எப்படி இளநீ குடிக்கணும், அப்பப்போ நீங்கள் மோரை கலந்து குடிங்க, இதெல்லாம் வந்து வின்டர் நேரங்கள்லாம் பேச முடியாதுல்ல. அதனால் ஸ்னோ நேரங்களில், ஸ்னோவில் கனடாவில் வந்திருக்கக்கூடியவங்க, புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடக்கூடியதுங்கிறத பற்றி தான் இனி வர வீடியோக்களில் நான் போடுவேன். அவசியம் நீங்கள் வந்துட்டு பாருங்கள், பார்த்து பலன் பெறுங்க. கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பண்ணுங்கள். இப்படி தம்ஸ் அப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஒரு நல்லா இருந்துச்சுங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.